ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் லைனிங் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது வித்தவுட் லைனிங்கில் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நான் 3 டாட் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த 3 டாட் கப் சைஸ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா என்னோடய வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து 3 டாட்டை வந்துட்டு எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ, செப்பரேட் வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இல்லைனாலும் நிறைய வீடியோஸில் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன், இல்லை வீடியோவும் நான் போடுவேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி 2 தையல் போட்டுக்கிறேன். ஏன் 2 தையல் போடுறோன்னா பிரிஞ்சிடாமல் இருந்ததுக்கு தான். ஸோ நம்ம ஒரு தையல் போட்டோம்னா டக்குன்னு பிரிஞ்சிருச்சுன்னா திரும்ப வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு எங்கே போய் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம போடும்போது 2 போட்டோம்னா அது கொஞ்சம் பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோடனே ப்ளவுஸில் வந்துட்டு டாட்டை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்துட்டு மடித்து தைப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 1.5 இன்ச்சு நான் வந்துட்டு மடித்து தைக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் அவைலபிளாக இருக்குது. ரெடிமேட் ப்ளவுஸ் 100 ருபீஸ் ஸ்டிச்சிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடையில் போய் நீங்கள் ஒரு பிட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸில் வந்துட்டு 160 170 ப்ளவுஸ் பிட்டே உங்களுக்கு ரேட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 200 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ரெடிமேடாக. அது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட. உங்கள் சைஸ் இல்லை உங்கள் அளவு ப்ளவுஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட ஸ்டாண்டர்ட் சைஸில் நம்ம வந்துட்டு 34 36 38 இந்த சைஸில் வந்துட்டு நம்ம சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ளவுஸில் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னாலும் உங்கள் அளவு ப்ளவுஸ் நீங்கள் அனுப்பிவிட்டு இல்லை அதை மார்க் பண்ணி கூட நமக்கு அனுப்பலாம். ஸோ பட்டிக்கு வந்துட்டு 2 பீஸ் வைக்கணும். அதாவது இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிட்டுங்கிறதுனால கஸ்டமர் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஷர்ட் துணியை வந்து எடுத்து கொடுக்குறேன். அப்போல்லாம் வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு துணி, இந்த மாதிரி பேண்ட்டு துணி அந்த மாதிரி கொடுப்போம். அது கொஞ்சம் க்ரிப்பாக நமக்கு வந்துட்டு ஹிப்பில் நிற்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி 2 ஸ்டிச் இந்த மாதிரி கொடுக்குறது. இது ஷர்ட் துணியை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்துட்டு 2 கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்குவேன். இந்த மாதிரி பார்க்கணும், செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டு நீட்டாக வச்சுக்கலாம். இப்போது வந்து நான் வந்து பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன். பட்டன் பட்டி வந்து 5 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடு உள்ள ப்ளவுஸ் பிட்டை வந்துட்டு எடுத்து அதுக்கு அடியில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது நிறைய பேர் சின்ன சின்னதாக வச்சுருவாங்க. சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா சுருக்கமாக வந்துடும். ஸோ இதை இப்போ எடுத்து அந்த தையல் மேலேயே மடித்து அப்படியே தூக்கி வச்சிடலாம். வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இது வந்து ஒரு தையல் நான் இந்த ஓரத்தில் போட்டுட்டு திரும்ப 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம வந்துட்டு ஹூக் மாட்டுற பட்டி அந்த இது வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சைடு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ப்ளவுஸ் உள் பக்கம் வச்சு தைச்சோம் இல்லையா, இப்போ இது வந்து பக்கம் வச்சு தைக்கணும். அதே சேம் 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி மடித்து வச்சு மேலே ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 மடி மடித்து வச்சு தைச்சிக்கலாம்.
ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் 200 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ இல்லை ஸ்டிச்சிங்காக வேணும்னா 100 ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கிளாத் கொடுத்தரணும், அளவு ப்ளவுஸ் கொடுத்தரணும். இல்லை உங்கள் அளவை நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு யார்கிட்டயாவது நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்க எங்கேயாவது டைலர்கிட்ட கேட்டு நோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு அளவு எடுக்க தெரியும், இன்ச் டேப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் சொல்லுவோம். இது இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இன்ஸ்கர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம். நைட்டி சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஃபேடிங் நைட்டி சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் கை ஸ்டிச் பண்ணிக்கிட்டுருக்கேன். கை வந்துட்டு ஒரு பக்கம் முன்பக்க வளைவு வந்துட்டு நான் கையில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ப்ளவுஸில் வந்து முன்பக்க வளைவு வந்து கட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ப்ளவுஸை வந்து நான் வந்து 2 பக்கமும் சமமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அது வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அது இப்போ ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ என்னோடய மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். கை வந்து நீங்கள் 1.5 இன்ச் ஸ்டிச் பண்ணிட்டு எம்மிங் தைக்கிறனாலும் தைக்கலாம். ஸோ இது வந்து பெட்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியான சைஸ் தான். கஸ்டமர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க சொன்னதுனால நான் வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடிஞ்ச அளவு தைச்சிட்டேன். இப்போ சைடு வந்து நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே ஆம் ஹோல் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு சைஸ் சின்னதுங்கிறதுனால ஆம் ஹோலுக்கு நம்ம 1.5 இன்ச்சு வந்துட்டு சீம் அலவன்ஸ் விடலை. ஸோ சைஸ் வந்துட்டு 1 இன்ச்சு என்னமோ தான் விட்டுருப்போம். ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு. இப்போது இது பக்கத்தில் வந்து 1/4 இன்ச் தள்ளி ஒரு 2-3 தையல் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு இது டைட்டாக இருக்குது அப்படின்னா பிரிச்சுட்டு அதில் வச்சுப்பாங்க. அவங்க டைலரை போய் தேவையில்லை. ஸோ லூஸாக இருக்குது அப்படின்னா அவங்க நம்ம பிடிச்சி கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸோட சைஸில் தான் தைக்கிறோங்கிறனால லூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, டைட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களோட பாடி சைஸ் மாறுது அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரிச்சுப்பாங்க. நம்ம ஒரு 2-3 தையல் போட்டு கொடுத்துட்டோம்னா. கரெக்டாக 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் வந்து அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. போட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஓரத்தில் வந்து பிசுறு பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கழுத்து பீஸ் ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு கழுத்து பீஸ் 1.25 இன்ச் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து வச்சு இப்போ நான் வந்து தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். நேராக இப்போ அதை வச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். மீதி இருக்க 1/4 இன்ச்சை நம்ம அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் தேவையில்லை அப்படின்னா அப்படியே மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஹெம்மிங் தான் போட போகிறேன், அதனால் ஹெம்மிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன்.
இப்போ இதிலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா நம்ம ஹெம்மிங் டைரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே மடித்து வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.